Hi students, welcome to BMI Maths, 10th Standard Maths, 7th chapter, exercise 7.1 la 8th sum. The radius of a sphere increases by 35%. Find the percentage increase in the surface area. ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் அதோட சர்ஃபேஸ் ஏரியாவில் இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. Let R be the radius. இப்போ radius increased by 25% of R கொடுத்துருக்குறாங்க. இப்போ 25% of Rனா 25 into 25 by 100 into R. இப்போ surface area of sphere ஃபார்முலா வந்து 4 pi R square. இங்கே நியூ ரேடியஸ் வந்து R ப்ளஸ் இந்த R கூட இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த 25% ஆஃப் ரேடியஸ். அப்போ இங்கே 25 by 100 into R. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 25 125 இது 4 டைம்ஸ் வந்து 100. அப்போ 1 by 4 into R ப்ளஸ் இந்த R. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் 1 into R வந்து R by 4 ப்ளஸ் R. அப்போ இதையும் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இது வந்து R ப்ளஸ் 4R by R. இப்போ 4R ப்ளஸ் R வந்து 5R by 4. இப்போ நியூ சர்ஃபேஸ் ஏரியா வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து 4 pi R ஸ்கொயர். இப்போ நியூ சர்ஃபேஸ் ஏரியா வந்து எவ்வளவு 4 pi இன்ட்டு இங்கே R வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 5R by 4னு. இப்போ R ஸ்கொயருக்கு பதிலாக 5R by 4 த ஹோல் ஸ்கொயர் எழுதணும். அப்போ 4 pi இன்ட்டு இங்கே 5 ஸ்கொயர் வந்து 25, ஆரோட ஸ்கொயர் வந்து R ஸ்கொயர், 4ஓட ஸ்கொயர் வந்து 16. இப்போ இங்கே 4ஆல் இதை கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். அப்போ 25 R ஸ்கொயர் pi R ஸ்கொயர் by 4. இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியானா இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். நியூ ரேடியஸ் நியூ சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து அந்த ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நியூ சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே 25 pi R ஸ்கொயர் by 4 மைனஸ் இங்கே நம்ம வந்து 4 pi R ஸ்கொயர். ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா வந்து 4 pi R ஸ்கொயர். அப்போ இதிலேருந்து இதையே மைனஸ் பண்ணிடணும். இப்போ இங்கே 25 pi R ஸ்கொயர், இந்த 4 இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ 4 4s are 16 pi R ஸ்கொயர் டிவைடட் பை இந்த 4. இப்போ 25ல் 16 போச்சுன்னா 9 pi R ஸ்கொயர் டிவைடட் பை 4. இப்போ இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இங்கே 9 pi R ஸ்கொயர் பை 4 டிவைடட் பை அந்த ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா அது வந்து 4 pi R ஸ்கொயரே தான். அப்போ இதையும் மேலே கொண்டு வந்தோம்னா இங்கே 4 by 1 இங்கே மேலே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும், இதோட ரெசிப்ரோக்கல் வந்துடும். அப்போ 9 pi R ஸ்கொயர் டிவைடட் பை இந்த 4 இங்கே 4 by 1னா இது மேலே வந்துடும் 1 by 4. அப்போ இது வந்து மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 4 இன்ட்டு இந்த 4 pi R ஸ்கொயர் இங்கே pi R ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ 9 by இன்ட்டு இந்த 100% இருக்குது இன்ட்டு 100% pi R ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 9 by இங்கே 16 இன்ட்டு இந்த 100. அப்போ இது வந்து கேன்சல் பண்ணோம்னா இங்கே 4 4s are 16, 25 4s are 100. அப்போ 9 into 25 வந்து 225 டிவைடட் பை 4. இப்போ இந்த 225 வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா இங்கே 225 4ஆல் பண்ணோம்னா 5 4s are 20, ரிமைண்டர் 2. இங்கே 5 6 4s are 24, 5ல் 4 போச்சுன்னா 1 பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திக்கிறோம். இப்போ 2 4s are 8, 10ல் 8 போச்சுன்னா 2, மறுபடியும் ஒரு 0 சேர்த்தோம்னா 5 டைம்ஸ் போட்டோம்னா 5 4s are 20. அப்போ இதோட ஆன்சர் வந்து 56.25%. சர்ஃபேஸ் ஏரியாவில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.